அனைவருக்கும் வணக்கம். அஷ்டபிரபா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, செவ்வாய் திசையில் ராகு புத்தி சனி புத்தி ஆக்சிடெண்ட் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அனைவருக்கும் வணக்கம். அஷ்டபிரபா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, இது பண இழப்புகள், நண்பர்கள்னால பிரச்சனைகள், வண்டி வாகனத்தில் விபத்துகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகு புத்தி வரும்போது என்னென்னா, மனசு ஒரு நிலையில் இருக்காது. கேம்பிளிங், ரெண்டாவது ஒருத்தங்கிட்ட நம்ம சிட்டு போட்டு ஏமாறுறது, ஆன்லைனில் கேம் விளையாடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துரும். அப்போ இந்த செவ்வாய் திசை ராகு புத்தி நம்ம நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் அதனால் போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். இந்த ராகு புத்தி யார் உண்மை யார் பொய்ங்கிறது தெரியாது. அப்போது இந்த செவ்வாய் திசை ராகு புத்தி அப்படிங்கும்போது என்னென்னா, பகை கிரகங்களை உட்காந்துட்டு இருக்கிறனாலே இந்த காலகட்டங்களில் நம்ம நண்பர்கள் வகையில் ஆகட்டும், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டே ஆகட்டும், தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம வளர்த்திக்கூடாது. உண்டான தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கும்போது உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு, பத்ராகாளியம்மன் வழிபாடு, மாகாளியம்மன் வழிபாடு, இதெல்லாம் செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வண்டியில் போய் நம்மளே ஒரு வாண்டடாக போயிட்டு நம்ம சர்வீஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன ரத்த காயங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இதே என்னென்னா, மோட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க என்னென்னா, வண்டி வாகனத்தில் தேவையில்லாத இன்ஜின் செலவுகள் அதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். அதனால் வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிறது, லாங் டிரைவ் போகிறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது, இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த செவ்வாய் திசையில் ராகு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ராகு மாற்று மத நட்புகளை எல்லாமே கொடுக்கும். ஆனால் அதே சமயம் என்னென்னா, பண விஷயத்தில் அந்த இடத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்கிறேன். ராகுபத்தி காலகட்டங்கள் இடம் மாற்றம், ஊர் மாற்றம் செய்யும்போது இந்த பாதிப்புலேருந்து வெளியில் வந்துடலாம். நன்றி. நமசிவாயம்.